டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். 9/6/2024 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் எங்களது புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போ இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை சொல்லிடுறேன். மொத்தம் 2 புத்தகங்களாக வெளியிட்டிருக்கோம். பாகம் 1, பாகம் 2. பாகம் 1ல் 2013 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இது 3-in-1 புத்தகம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட வினாக்கள் இது அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இது இருக்கு. அதுக்கப்புறம் 2வது பாகம் 2 இலக்கணம் 1996 2023 வரைக்கும் 27 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட இலக்கணம் இந்த புத்தகத்தில் நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 20 டாபிக், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் 100, 110, 120, 80 அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்தில் வழங்கியிருக்கோம். இப்போ இந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் எங்களது புத்தகத்தில் எந்தெந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அனைத்து வினாக்களும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்க பாருங்க. இல்லத்தின் அருகே புதிதாக குறைவேந்தனர், நமக்கு ஆன்சர் குறைவேந்தனர் தான். இது பாகம் 2ல் 270 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் நம்பர் 2 இது பொருந்தா சொல்லை கண்டறிதல். டிஎன்பிஎஸ்சி 2017 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. இந்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லறிதல். இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அது எங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 202 2வது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. 4வது கேள்வி பாருங்க, இந்த பிரித்து எழுதுக. இது நம்ம 8ஆம் வகுப்பு புத்தகத்தில், எங்களுடைய புத்தகத்தில் மதிப்பீடு, இந்த புத்தகத்தில் மதிப்பீடு, செய்யுள், அதில் கேட்கப்பட்டிருக்கிற அனைத்துமே புக்கில் நீங்கள் மதிப்பீடுக்காகவோ இல்லை டேஷ் எதையுமே எங்கேயும் தேட வேண்டாம். இது எல்லாத்தையும் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ 2024 கேட்டிருக்காங்க. அது எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒன்னொன்னையும் உங்களுக்கு நாங்கள் இதில் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பக்கம் என்ன எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்பர் 15 நான் எடுக்கிறேன் பாருங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி 22 போன குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இதை நீங்கள் அப்படியே பாருங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு 15வது கேள்வியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இப்போ இந்த கேள்வியை பாருங்க. தொடர் இலக்கணம், இது 9ஆம் வகுப்புல இந்த டாபிக்லேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, 3 கேள்வி நான் காமிக்கிறேன். இதுவும் 2016 கேட்கப்பட்ட கேள்வி. இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. இது 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இது எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்குன்றதை நாங்கள் இதில் தெளிவாக காமிச்சிருக்கோம். எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. 23 24வது கேள்வி எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்குன்னு காமிச்சோம். 2வது பக்கத்திலே பாகம் 1ல் இடம்பெற்றிருக்கு. இது வேர்ச்சொல் அறிதல். இதையும் ப்ரீவியஸ் எக்ஸாமில் 2023 கேட்கப்பட்ட கேள்வி தான். இது பாகம் 2வது பாகத்தில் 151வது பக்கத்தில் இருக்கு. இப்போ இதில் பாருங்க, தொகாநிலை தொடர் இதை கேட்குறாங்க. இங்கே குமரன் வந்தான் அப்படின்னு இருக்கு. நம்ம இதில் ராமன் வந்தான் இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதில் நம்ம ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது, இலக்கணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 27வது கேள்வி, 9ஆம் வகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் சீரு, 3வது சீரு, 4வது சீர் இதே மாதிரியா நாங்கள் ரெட்டில் தனித்தனியாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம். இது 2014 கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் 2013 1வது சீரு, 3வது சீரு. இது பொழிப்பு மூனை. இதில் பாருங்க, 1வது சீர், 3வது சீர் இது ரெண்டுத்தையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம். இதில் பாருங்க, எவ்வகை வாக்கியம் கண்டறிங்கன்னு பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர்கள் 2022 2023. இது 2024 கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியா 22 23 24 தொடர்ச்சியா அந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. இப்போ இலக்கண குறிப்பு பாருங்க. இலக்கண குறிப்புன்னும் போது நம்ம புத்தகத்துல 9வதுலேருந்து 12வது வரைக்கும் இலக்கணங்களை தொகுத்து ஒன்னா கொடுத்துட்டோம். இதுக்காக நீங்க தனித்தனியாக அந்தந்த செயலுக்கு கீழே போய் பார்க்க தேவையில்லை. ஒரே இடத்துல இதை வச்சிருக்கோம். வினைத்தொகைன்னு மட்டும் இல்லை, புத்தகத்தில் இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பையும் நாங்கள் ஒன்றா இதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இதுவும் நம்ம புத்தகத்தில் டைரெக்டாகவே அப்படியே இருக்கு. பக்கம் 22ல் 2 இது எல்லாமே பக்கம் கொடுத்துருக்கோம். எந்தெந்த பக்கத்தில் இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு, அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியா அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தாலே போதும். நீங்கள் வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் 100க்கு 100
இதை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கரகாட்டத்தை கும்மாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? அந்த வினா விடையில இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு 2022. இந்த கொஸ்டின் பாருங்க. யோக சமாதி உகந்தவர் சித்தரை. இது டைரக்டா நம்ம புக்ல இல்லை. ஆனா நம்ம எப்படி கேள்வி கேட்டுறாங்க பாருங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவினரும் பேர் சித்தர்கள். இது 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அதே இந்த 413வது பக்கத்துல பாகம் 1ல மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாள் நீடிக்கும். அந்த மூச்சு பயிற்சின்றது யோகத்தை தான் குறிக்கும். அதை வச்சு இந்த கொஸ்டினை நம்மளால அடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட நம்ம ப்ராப்பரா படிச்சா இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த வெட்டவெளி இந்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஆண்டுகளை கேட்டிருக்காங்க பாருங்க. 2017, 16, 18, இப்போ 24 கேட்டிருக்காங்க. அது இங்க கீழே பக்கம் எண். ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம புத்தகத்துல எந்த இடத்துல இடம் பெற்றிருக்குன்ற பக்கம் என்ன தெளிவாகவே இங்க நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த ஒரு புத்தகம் உங்க கையில இருந்தாலே இந்த வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல நீங்க 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறது உறுதியும் நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். இது பாருங்க. இது பக்கம் எண் 170ல 2ல இந்த கேள்வி இருக்கு. மொத்தம் 56 வினாக்கள் இந்த அகரவரிசைப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட வினாக்களே. இப்ப இந்த வேர் சொல்லலாம் பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல தந்தவர் தான் ஆன்சர். அப்ப பொறுத்தவர், படித்தவர், இந்த மாதிரி நமக்கு ஈஸியா எடுத்துட முடியும். ஓகேங்களா? வேர் சொல் அறிதல் இதை பார்த்தீங்கன்னா 2023 அப்படியே 2023ல டைரக்டா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இப்போ 2024 இந்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிரியற்றத்தொடர்ன்றது நம்ம ஜென்ரல் கொஸ்டின். இது பார்த்தோன்னே நம்மளால அடிச்சிட முடியும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு பக்கமும் காமிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஒரு புக்கு இருந்தாலே உங்களுக்கு போதுங்க. நீங்க ஈஸியா குரூப் 2ல சென்ட மார்க் 100க்கு 100 தமிழ்ல உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். 2023 இந்த கொஸ்டின் பாருங்க. 2017, 2022 எல்லாமே 2022, 23ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான். அது பக்கம் எண் கொடுத்துருக்குறோம். இது இந்த கேட்கப்பட்ட கேள்வி எந்த பக்கத்துல இருக்கு? இது 12ஆம் வகுப்புல இருக்கு. இந்த கேள்வி பக்கம் எண். இந்த பக்கம் எண் இதுலன்னு கொடுத்துருக்குறோம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல 2016ல கேட்கப்பட்ட கேள்வியே. இது பக்கம் எண் 2 இடத்துல இடம்பெற்றிருக்கு. ஏன்னா இது அறிஞர் பொருளை கேட்டுருக்காங்க. அதனால அறிஞர் பொருள் செயலுக்கு கீழே இருக்கும். கடைசி பக்கத்துல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அறிஞர் பொருளை தனியா தொகுத்து கொடுத்துருப்போம். அந்த 12 டாபிக்ல தொகுத்து கொடுத்துருப்போம் நாங்க. இது பழமொழி. இதை நிறைவு செய்கின்றது இது எங்க இருக்குன்னா திருமந்திரத்துல இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1698வது பாடலா இது இருக்கும்னு நினைக்கிறேன். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் திருமந்திரத்துல இருக்கிற ஒரு பாடல். இது நம்ம புத்தகத்துல கிடையாது. இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒன்னது 1வது அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது பாருங்க. முதல் எழுத்து இங்க ஒன்றி வருது. நம்ம தெளிவா காமிச்சிருவோம். ஒன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம இலக்கண புக்ல தெளிவா கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்க ஈஸியா அதுல ஆன்சர் எடுத்துடலாம். இது பாருங்க. 2022, 2023, இப்ப 24 இந்த கொஸ்டினை கேட்டாங்க. அப்படியே ஒரே கேள்வியை தொடர்ந்து 3 வருஷம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. எல்லாமே பக்கம் எண் தெளிவா கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க. இந்த அணியில கூட 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம புத்தகத்துல சிறப்பு தமிழ்ல இருக்கு. 12ஆம் வகுப்புல. அதுல பாத்தீங்கன்னா நன்னெறி சிவபிரகாசர், அருங்கலச்செப்பு ஆசிரியர் தெரியாது, அதுக்கப்புறம் அதிவீரராம பாண்டியன், வெற்றி வேறுகை, இது 2014 கட்டுறாங்க. அப்ப மீதி இருக்கிறது ஒரு நூல் தான். அதை நம்ம ஞான குரல் ஈஸியா நம்மளால எடுத்துட முடியும். இது எல்லாமே நம்ம புத்தகத்துல இடம்பெற்று இருக்கிறது. புலமை பெருங்கடல் 2 இடத்துல இருக்கு. 670 பேஜ்லயும் இருக்கு, 248 பேஜ்லயும் இருக்கு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2017ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியும் பாருங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி. இப்ப இந்த தமிழ்ல 100 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல 53 கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்விகளே திரும்பி ரிப்பீட்டட் ஆயிருக்கு. நீங்க எடுத்து எண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த கொஸ்டின் பாருங்க. இதையும் கேட்டிருக்காங்க. இங்க சோம்பல்னு இருக்கு. இங்க நமக்கு ஆன்சர் அது உழைக்காதவன் செல்வம் அடியும். இவ்வளவுதான் ஆன்சர். இந்த சோம்பலுக்கு அதான மீனிங் வரும். ஈஸியா நம்மளால எடுத்துட முடியும். இது டைரக்டாவே நம்ம டிஎன்பிஎஸ்சி 2023ல இது அப்படியே கேட்டிருக்காங்க. இன்னும் 2 வார்த்தையை கட் பண்ணி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுவும் 2013ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்படி தொடர்ந்து எல்லாமே டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க. 53 கேள்விகளுமே. அப்போ நாங்க இந்த புத்தகத்துடைய சிறப்பே தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு இடத்துலையும் ஒரு பேஜ்லையும் எந்தெந்த இயர்ல எந்தெந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை நாங்க மென்ஷன் பண்ணியே காமிச்சிருக்கோம் இந்த புத்தகத்துல. இது விடைக்கேற்ற வேணா. இது ஜெனரல் கொஸ்டின். இப்போ இலக்கண குறிப்புன்றது பாருங்க. 9வதுல இருந்து 12வது வரைக்கும் அனைத்தையும் தொகுத்து இதுல ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். பண்பு தொகை இந்த இடத்துல இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இலக்கணத்துக்குமே நாங்க தனியா செஞ்சிருக்கோம். அப்போ உங்க நேரம் எங்கேயுமே தரிசனம்.
இந்த நூலும் பாருங்க டிஎன்பிஎஸ்சி 2017 இப்படியும் பேஜ் பை பேஜ் போட்டிருக்கோம். இந்த ஒரு புத்தகத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சு உங்களால் தமிழ்ல 100 மதிப்பெண்கள் பெற முடியும். இதை பாருங்க, இதுல 2ஆம் வேற்று தொகை எல்லாத்துக்கும் தனித்தனியா நாங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்தது அந்த புக்கோடைய மிக சிறப்பு. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பாருங்க 2012 கேட்கப்பட்ட கேள்வி. எல்லா கேள்வியுமே 53 வினாக்கள், 100 கேள்வியில 53 வினா டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் நீங்க பாத்துங்க. அப்ப அந்த புக்கை எந்த அளவுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஓராண்டு கடின உழைப்பின் மூலியமா அந்த புத்தகத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம். பேஜ் பை பேஜ் பார்க்கலாம் பாருங்க. 2022 இதுல அதிகப்படியான கேள்விகள் 2022 மற்றும் 23 கேட்கப்பட்ட கேள்விகளே. ஓகேங்களா? பாருங்க, இந்த 418 பக்கத்துல இருக்கு. இப்படி பாருங்க, இந்த கேள்வி 2014, 17, 19, 24 கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காங்க. இதுவும் நமக்கு பாருங்க, இந்த மனக்குரங்குன்றது நம்ம புத்தகத்துல இலக்கண குறிப்புல இல்லை, ஆனா நம்ம ஈஸியா எடுக்க முடியும். இது பாருங்க, இதை நம்ம குரங்கு போன்ற அப்படின்னா ஊமை தொகை, ஊமையை திருப்பி போட்டா நான் வரும் உருவகம். அப்ப குரங்கு மனக்குரங்கு அப்படின்றது உருவகம் நம்ம ஈஸியா எடுத்துட முடியும். இதுவும் பாருங்க 2013, 2016 அப்படியே கேட்கப்பட்ட டைரக்டான கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுலயும் பாருங்க 2022, 22 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் எல்லாமே. நம்ம பேஜ் பை பேஜ் நம்ம போட்டிருக்கோம். இதுல எந்த பேஜ்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தெளிவாகவே போட்டிருக்கோம். இதுவும் பாருங்க, திருவருத்தம். இது சிறப்பு தமிழ்ல இருக்கிற ஒரு இது 12 ஆழ்வார்களை பத்தி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டா நம்ம இதுல கொடுத்துருக்குறோம். அந்த சிறப்பு தமிழை மிக பொறுமையா உட்காந்து ஒரு பேஜா படிச்சு எது நமக்கு தேவைப்படும் அப்படின்றத எடுத்து நாங்கள் உங்களுக்கு தொகுத்து தான் இதுல வழங்கியிருக்கோம். சிறப்பு தமிழ் 11வது 12வது இந்த புத்தகத்துல ஆட் ஆயிருக்கு. அதுல பக்கம் எண் 782. இப்படி டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இது வரைக்கும் பாருங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட இது தமிழ் முடிஞ்ச உடனே ஜிகேவில் கேட்ட ஒரு 7 கேள்வியும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. பாருங்க, 2016, 17 இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் ஜிகேவில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பாருங்க, எல்லாமே பாருங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் எல்லாமே. அதனால எல்லாமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு புத்தகம் வாங்கி நீங்க பயன்பெறதுக்கு வகை அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த குரூப் 2ல நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறதுக்கு வகை அகாடமியின் வாழ்த்துக்கள். இந்த குரூப் 2 தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற நினைக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஏன்னா அனைத்து விஷயங்களும் இதை தொகுத்து நாங்கள் கொடுத்துட்டோம். பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிறப்பு தமிழ் எல்லாமே உள்ளே இருக்குப்பா. அதனால் அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்தனால டைம் சேவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டைம் சேவ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? இந்த புத்தகம் வேணுன்றவங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற 9566666289 அந்த நம்பருக்கு கால் இல்லை, அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். புத்தகத்தோட விலை 1250 ப்ளஸ் போஸ்டல் சார்ஜ் ஒரு 100 rupees நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ அன்றைக்கி மறுநாளே உங்கள் கையில் உங்கள் புக்கு ஆர்டர் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ கையில் இருக்கிற ஸ்டாக் வெறும் 260 புத்தகங்கள் மட்டும்தான் இப்போ எங்கள் கையில் ஸ்டாக் இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாங்கி தர முடியும். இந்த 260 புத்தகம் மட்டும் விரைவாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த பிரதி வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச். பண்ணுங்க.
இல்லை அந்த நம்பருக்கு ஜிபே